2024 ஃபோனில் இருக்கிற லைட் ரூமில் வந்திருக்க 5 சீக்ரெட்டான ஏஐ எடிட்டிங் டூல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவை கேமராவில் எடுத்த மாதிரி நம்மளால் மாற்றிக்க முடியும். நம்ப முடியல, நம்புங்க. ஃபோனில் லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து எடிட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு அதில் வந்து பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுங்க. இதில் வந்து பிளர் அமௌண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணோன்னா கனெக்டிங் டு த கிளவுட் அப்படின்னு வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னா நம்ம ஃபோட்டோட பேக்ரவுண்ட் நல்லாவே பிளர் ஆயிரும். இப்போ நம்மளோட ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபோன் எடுத்த ஃபோட்டோவை நம்மளால் வேறு லெவலில் கேமரா எடுத்த மாதிரி மாற்ற முடியும். இது எந்த ஃபோட்டோவை மாற்ற முடியும். பிளர் அமௌண்ட் கீழே கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால் பேக்ரவுண்ட் பிளர் ஆகுது, அதோட ஷேப் வந்து மாற்றிக்க முடியும். எக்ஸாம்பிள் நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இது வந்து சர்க்கிளில் இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல, அது வந்து வேறு ஷேப்பில் மாறிடுது. இப்போ பபிள் அப்படி கொடுத்தோம்னா இந்த மாதிரி பபிள் ஷேப்பில் மாறும். கீழே இருக்கிற 5 ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டெல்லாம் பிளர் ஆகிற ஷேப்ஸை வந்து மாற்றிக்க முடியும். லாஸ்ட்டாக ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எதுக்குன்னு உங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா இதில் 3 விஷயம் இருக்குது. முதல்ல ஒரு பெரிய பைக் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பைக் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இதில் பேக்ரவுண்ட் பிளர் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பேக்ரவுண்ட் பிளர் யூஸ் பண்ணோன்னா ஃப்ரண்டில் இருக்க பைக் மட்டும் தெளிவாக தெரியுது, மற்றதெல்லாம் பேக்ரவுண்ட் பிளர் ஆயிடுச்சு. இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபோக்கஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே ஒரு ஸ்லைடர் இருக்கும். இந்த ஸ்லைடரை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃப்ரண்டில் இருக்க பைக் வந்து பிளர் ஆயிடுச்சு, பேக்கில் இருக்கிறது ஃபோக்கஸாக இருக்குது, ஆனால் பேக்ரவுண்டும் பிளராக இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி நமக்கு ஃபோட்டோவில் எந்த பர்டிகுலரான இடம் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்றத நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சென்டரில் இருக்க பைக் வந்து தெளிவாக இருக்குது, எனக்கு ஃப்ரண்டில் உள்ள பைக்கும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்லைடருக்கு ரைட்லையும் லெஃப்ட்லையும் ஒரு சின்ன மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு பேக்ரவுண்டோ ஃபார்கிரவுண்டோ எதை வேணாலும் பிளரை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஃப்ரண்டில் இருக்கிற பைக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த ஸ்லைடரில் முன் சைடு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் லைட்டாக ஃப்ரண்டில் அப்படியே இழுக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் இருக்கிற பைக்கும் ஃபோக்கஸில் இருக்குது, பின்னாடி இருக்கிற பைக்கும் ஃபோக்கஸில் இருக்குது. ஃபோக்கஸ் ஆப்ஷனை சாதாரணமாக யூஸ் பண்ணால் இந்த மாதிரி தேவைப்படுற சிச்சுவேஷனில் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். லைட் ரூமில் வேறு லெவலில் வந்திருக்க 2வது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டூல். மாஸ்கிங் டூல்லாம் தெரியும், அதில் என்னடா அப்டேட்னு கேட்டிங்கன்னா மாஸ்கிங் டூலில் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுப்போம். அது கொடுக்கும்போது தன்னால் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். சம்டைம்ஸ் நமக்கு தேவைப்படுற இடத்தெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது, ஆனால் இப்போ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தேவையில்லாத இடத்த நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். மாஸ்கிங் டூலை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி கொடுத்தோம்னா அதில் வந்து செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நமக்கு சிவலிங்கம் மட்டும் மாஸ்கிங்கில் இருக்குது. இதில் வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்கு மட்டும் கலர் கரெக்ஷன் மாறும். ஆனால் நமக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறதும் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது மாஸ்கிங்கை கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஆட் மாஸ்க். நீங்கள் வந்து இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணும்போது இப்போ நமக்கு சிவலிங்கம் வந்து தான் மாஸ்கிங் ஆயிருக்கு. ஆட் மாஸ்க் கொடுக்கும்போது நமக்கு தேவைப்படுறதெல்லாம் மாஸ்கிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு நான் ஆட் மாஸ்க் கொடுக்குறேன். இதில் வந்து ப்ரஷ் கொடுக்குறேன். ப்ரஷ் கொடுத்து நான் இந்த இடம்லாம் ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் ட்ரா பண்ணோன்னா பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஒரு லேயரும் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் சிவலிங்கம் இருக்கிற மாஸ்கிங் டூலை கிளிக் பண்ணேன் அப்படின்னா சிவலிங்கம் மட்டும் இல்லாமல் அதில் பேக்ரவுண்டில் நம்ம வரைஞ்சி கொடுத்த இதுவும் நமக்கு ஆட் ஆயிரும். இப்போ இதில் நமக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு சப்ட்ராக்ட் ஃப்ரம் மாஸ்க் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளால் வந்து இதில் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க மாஸ்கிங்கை மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால் இந்த மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். 3வது வந்திருக்க வேறு லெவலான ஏஐ அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு ஒரு சூப்பர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பைக் ஃபோட்டோவில் இந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது. இதை நான் வந்து முதல்ல எப்படி பண்ணுவேன்னா ஹீலிங் டூலை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவேன். ஹீல் அப்படின்றத கிளிக் பண்ணி அதில் வந்து ரிமூவ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ரிமூவில் நீங்கள் ஜெனரேட்டிவ் ஏஐ இருக்குல்ல, அதை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இங்கே இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுவும் சூப்பராக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா அந்த சப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத மாதிரி இருக்குது. இதுவே நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்றத ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கனெக்டிங் டு த கிளவுட் அப்படின்னு வரும். இந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கு மேட்சை ஏஐயை புரிஞ்சிக்கிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. நம்மளால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இது எனக்கு செட் ஆகல, வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ரிஃபைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு வேரியேஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் 1 2 3 அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 3 விதமான ஃபோட்டோஸ் வந்து ஏஐ நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதில் உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க.
வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. போட்டோ எடிட் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரே கிளிக்ல வேற லெவல்ல போட்டோ எடிட் பண்ணக்கூடிய லைட்ரூம் ப்ரீசெட் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க பை பண்ணிக்கோங்க. வெறும் 25 ரூபாய்க்கு பைக் ப்ரீசெட்டும் போர்ட்ரேட் ப்ரீசெட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ப்ரீசெட் வேணும்னா ஐபோன்ல யூஸ் பண்றதுக்கு வெறும் 100 ரூபாய்க்கு 50 ப்ரீசெட்டும், ஆண்ட்ராய்ட் போன்ல யூஸ் பண்றதுக்கு 500க்கும் மேற்பட்ட ப்ரீசெட் வெறும் 149 ரூபாய்க்கும் உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ரீசெட்டை பை பண்ணிக்கோ. லைட்ரூம்ல போட்டோ எடிட் பண்ணும்போது ஏஐயே புரிஞ்சுக்கிட்டு இந்த போட்டோக்கு இந்த கலர் கரெக்ஷன் பண்றா அப்படின்னு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுக்கு நம்ம போட்டோ ஓபன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரீசெட் ஆப்ஷன் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதில் ரெக்கமெண்டட் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆனால் இதுலேயே நிறைய ப்ரீசெட் இருக்கும். நமக்கு தேவையான ப்ரீசெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கிளிக் பண்ணி உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். இதில் இருக்க ஸ்பெஷல் என்னன்னா ப்ரீசெட் அப்ளை ஆனதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது கலர் சேஞ்சிங் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் இது வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஒரு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணால் எனக்கு வந்து இங்கே இதில் வந்து கலர் அப்படின்னு இருக்குல்ல, கலரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ப்ரீசெட்டில் என்னென்ன கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதிலே தெரியும். நம்மளால் இதில் வந்து கஸ்டமைஸாக நம்மளால் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலான வேற லெவல் ஃபோட்டோ எடிட்டிங் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய மாதிரி இந்த ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம். சினிமேட்டிக் ஸ்டைல் ஃபோட்டோ எடிட்டிங் அதுக்கு ஒரு சூப்பரான டூல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக எடுத்துருவோம். ஏஐயே புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பர்ஃபெக்டான சினிமேட்டிக் ஸ்டைலில் வந்து க்ராப் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு ஃபோட்டோ என் ஃபோனில் தான் எடுத்தது, ஆனால் அதோட ஆங்கிள் வந்து ரொம்ப தப்பாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து க்ராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட்டோ ஜியோமெட்ரி அப்படின்னு இருக்குல்ல, அதை டிக் பண்ணி கொடுக்குறேன். டிக் பண்ணி கொடுத்தோன்னே இப்படி சரிஞ்சிருந்த ஃபோட்டோ உடனே எப்படி ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்த ஃபோட்டோவை ஏஐயே புரிஞ்சுக்கிட்டு இப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஃபோட்டோவை இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நிறைய கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பை, see you.